பிரைஸ் தி லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை மார்க் 8:34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு, யாராவது நீங்க ஏன் பின்னாடி வர விரும்பினா நீங்க தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை, அதாவது நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு ஏசப்பாவை பின்பற்றணும் ஆண்டவர் சொல்றாரு. வெறுத்து, இந்த வெறுத்து என்ற வார்த்தை வந்த உடனே சிலர் நினைச்சுக்கிறாங்க, என்னையே நான் வெறுத்துக்கணும் போல, என்னையே நான் ஒடுக்கிக்கணும் போல நினைச்சுக்கிறாங்க. செல்ஃப் டினையலை பற்றி ஆண்டவர் சொல்லவில்லை, மாறாக டினையிங் செல்ஃபை பற்றி சொல்றார். அதாவது சுய வெறுப்பு அல்ல, சுயத்தை வெறுப்பது. சுய வெறுப்பு என்றால் பாருங்க, சிலர் சொல்றாங்க, இனிமேல் நான் ஆண்டவருக்காக இதை நான் ஒடுக்கிக்கிறேன், இனி நான் வாட்சை கட்ட மாட்டேன், இனி நான் தலையை வர மாட்டேன், இனி நான் செருப்பே போட மாட்டேன். அப்படி சுய வெறுப்பை குறித்து ஆண்டவர் இங்க பேசவில்லை, மாறாக சுயத்தை வெறுக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இன்றைக்கு சுயத்தை வெறுப்பது மாத்திரம் அல்ல, நம்முடைய சிலுவை சுமக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு சிலர் நினைச்சுக்கிறாங்க, சிலர் என்ன பண்றாங்கன்னா, இந்த குட் ஃப்ரைடேல ஏசப்பாவை எப்படி சிலுவையில் அரைஞ்சாங்களோ அதே போல அவங்களும் தங்களை சிலுவையில் அரைஞ்சு கொண்டு அவங்க போறதை நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் சிலுவை நம்மளால சுமக்க முடியாது. ஏன்னா அது பாவ நிவாரண சிலுவை, சாபத்தை உடைத்த சிலுவை, ஒட்டுமொத்த உலகத்தையும் நரகத்திலிருந்து உயர்த்தின சிலுவை அது. அதனால அந்த சிலுவையை யாராலையும் சுமக்க முடியாது. என்னுடைய சிலுவை நீங்க சுமக்க முடியாது, உங்க சிலுவையை நான் சுமக்க முடியாது. உன் சிலுவையை நீ சுமக்க வேண்டும். Take your cross and follow me. என் சிலுவை சுமப்பது என்றால் என்ன? தேவன் எந்த நோக்கத்துக்காக, திட்டத்துக்காக நம்மளை படைச்சாரோ அந்த நோக்கத்துக்கு, அந்த சித்தத்துக்கு நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறது தாங்க சிலுவை சுமக்கிறது. வெரி சிம்பிள். பாருங்க, இன்றைக்கு நமக்கு பெரிய ஆசை இருக்குது, செஞ்சா நல்லா இருக்கும் போல தெரியுது, இந்த டிசிஷன் எடுத்தா நல்லது போல தெரியுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ செஞ்சேன்னா நீ என்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அவ்வளவுதான். லைஃப் ஃபுல்லா நம்ம கஷ்டப்பட வேண்டியதுதான், புலம்ப வேண்டியதுதான். ஆனா நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றணும். அதான் மோசே சொல்றாரு, பார்வோனின் குமாரத்திகளின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அவன் ஜனங்களோட கூட அவன் பாடுகளை சுமப்பதையே அவர் தெரிந்து கொண்டார் மோசே. இன்றைக்கும் நீங்களும் நானும் நம்முடைய ஆசைகள் அல்ல, நம்முடைய விருப்பங்கள் அல்ல. பாருங்க, கிராஸ் என்றாலே மனிதனுடைய திட்டமும் தேவனுடைய திட்டமும் சந்திப்பதுதான் கிராஸ். இப்ப நம்ம எதை சூஸ் பண்ண போறோம்? தேவ சித்தமா அல்லது என்னுடைய விருப்பமா? பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அந்த கெத்செமனே தோட்டத்துல சிலுவை குறித்து யோசிக்கும் பொழுது பயம் வருது, மனுஷமா யோசிக்கும் பொழுது. ஆனால் அவர் சொல்றாரு, ஒரு செகண்ட் அவர் சொல்றாரு, ஆகிலும் ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்க செய்யுங்க, ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உங்க சித்தமே நிறைவேறட்டும். பாருங்க, அவர் ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றினாரு, இந்த பூமியை அவர் ரட்சித்தார். நீங்களும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க, உங்க சிலுவை சுமருங்க, சந்தோஷமா இருங்க. God bless you all.